வணக்கம் நண்பர்களே. பிசி எக்ஸாமுக்கான கீ சேலஞ்ச் தான் இது. இப்போ இந்த கொஷின் தான் ரொம்ப கஷ்டம். இதை நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளே ஆயிடுச்சு இதை புக் ப்ரூஃப்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. எல்லாம் நோட்டு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேப்பர் ஷீட்டு எழுதி பார்த்து போட்டுட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை போட்டுட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நான் இது டீட்டெயில் கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம மார்க் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன். அதுக்காக ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட்டாக இது கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். சரிங்களா? வேறு எதுவும் நான் இது பண்ணுறதில்ல. அது இல்லாமல் ஈவினிங் டெஸ்ட் இருக்குது 5 மணிக்கு. எஸ்ஐ டெஸ்ட்டுக்கான ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி ஃப்ரீ டெஸ்ட்டு தான். பிடிஎஃப் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும். 6ஆம் வகுப்பு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் இருக்குது. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் 3 பருவத்துலேயும் 200 கொஸ்டின் வரும். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும். எஸ்ஐ ஆகணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமை கண்டிப்பாக எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ வாங்க நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கேட்டுட்டு இருந்த இந்த கொஷினோட நான் வந்துட்டேன். யுவான் ஷாங் பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான டீட்டெயில் ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் எழுதுறதுக்கே 5 மணி நேரம் யோசிச்சு எழுதி கண்டென்ட் போட்டு எழுதி டைம் ஆகி போச்சு. இது எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 3 மணி நேரம் மினிமம். எனக்கு இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் 8 மணி நேரம் செலவு பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ விஷயம் இதில் எடுத்தால் தான் இதுக்கான கொஷின் எல்லோரும் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அவங்களுடைய புக் ப்ரூஃப் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அதனால தான் அவ்வளோ லேட் பண்ணிட்டேன். இது மற்ற கொஷின்லாம் சின்ன சின்ன கொஷின் எல்லாருமே சாதாரணமாக போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், போட்டுக்கலாம். இந்த சைக்காலஜியில் 2 கொஷின், அடுத்தது இளைஞர்கள் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் நம்ம போடணும். ராக்கெட் ஒன்று போடணும். இன்னொரு 4 கொஷின் போடணும். நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். 4 அல்லது 5 வரும், நான் போட்டுடுறேன். இப்போ இந்த கொஷினோடைய பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடுங்க. அப்படி இல்லாட்டா நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன். யாருக்கு என்ன கொஷின் தேவையோ அவங்க இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இது என்னென்னா, எனக்கு ஒரு கொஷினுக்கு வந்திருக்கா அதுக்கு வரக்கூடாது, அப்படி கிடையாது. 2மே கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பேன். ஏன்னா கொஷின் தப்பாக கேட்டிருந்தா தப்பாக தான் கேட்க போகிறோம். அதனால் கரெக்டாக எதுவோ அதுதான் நம்ம செய்கிறோம். சரிங்களா? அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் நம்ம எஸ்ஐ டெஸ்ட்டு பேசி சொல்லியிருக்கோம். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். இதற்கான டெஸ்ட் பேட்ச் நான் இன்னும் ஃபுல்லாக நான் போடலை. இந்த கீ சேலஞ்ச் முடிச்சுட்டு நான் போட்டுருவேன். இன்றைக்கி டெஸ்ட்டு 6ஆம் வகுப்பு அதாவது ஃபுல் போர்ஷன், ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு பிடிஎஃபாக கொடுக்குறோம். டெலகிராம் கிடையாது. ஆன்சர் நைட் 9 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்பில் லைவில் வருவேன். நான் போட்டுவிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி போட்டுவிடுவேன். சரியா? அப்போ நீங்கள் டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதிடுங்க. எழுதிட்டிங்கன்னா நான் ஆன்சர் போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டா நான் ஆன்சர் போட்டு நாளைக்கு காலையில் இது போட்டு விட்டுறேன். நீங்கள் பார்த்துக்குங்க. ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ நேரம் டைம் எடுத்து நீங்கள் போகிறீங்களே, உங்களுக்கு இந்த கொஷின் ஆன்சர் கொடுப்பாங்களா, கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்னா இன்னைக்கு கேட்டிங்கன்னா நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன். முயற்சி தான், அவ்வளோதான். கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வலுவாக என்னுடைய இதுவை நான் பதிவு பண்ணுறேன். நீங்களும் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கொஷினுக்கான ரீசன் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நல்லா புரியும் உங்களுக்கு. நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். இப்போ வாக்கியம் 1 பாருங்கள். கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் ஷுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். சரி, அப்போ 1 ரைட்டு தான். வாக்கியம் 2, பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்து ஒழுங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த கூற்று தான் நமக்கு இந்த வாக்கியம் தான் நமக்கு பிரச்சனைக்குரியது. இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி. சரிங்களா? ஏ மட்டும் சரி, அதாவது 1 மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஏவும் ரைட்டு, 1 மற்றும் 2 சரி அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. பல்லவர்கள் காலத்தில் ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லிட்டு உள்ளே போயிடலாம். மகேந்திரவர்ம பல்லவன் அவங்கள ரொம்ப இழிவாக பேசுவார். ஆனால் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் யுவான் ஷுவாங் உள்ளே வருவார். அப்போ அவர் எதுக்காக வருவார்னா, நலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இங்கே வருவார். பிஹெச்டி மாதிரி இங்கே படிக்கிறதுக்கு வருவார். அப்போ நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த மையமாக இருந்தது அப்படின்னு யுவான் ஷுவாங் சொல்லியிருப்பார். நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அது என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை நான் கோர்வையாக எடுத்து கொடுத்துருக்கேன். நிறைய தமிழ் புக்கில் கூட நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம். எனது வாதம் இவ்வினாவிற்கு ஏ 1 மட்டும் சரி மற்றும் சி 1 மற்றும் 2 சரி என 2மே விடைகளாக வரும். வாக்கியம் 1 தெரிவித்துள்ளபடி சீன பயணி யுவான் ஷுவாங் கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரம் வருகை தந்தார் என்பது 100% சரி. எனவே 1 சரி. சரிதானே? சரிதான். வாக்கியம் 2, பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியது. இவ்வாக்கியமும் சரிதான். ஏனெனில் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் புத்த சமயம் அதன் உச்சநிலையை அடைந்தது.
அவரது காலத்தில் தான் சீன பயணி இவான் ஷுவாங் காஞ்சிபுரம் வருகை தந்தார். அவரது கூற்றுப்படி புத்த மாடாலயம், 100 அடி ஸ்தூபி, நாலந்தா கழகத்தை விட பெரிய கல்வி நிலையம் இருந்ததாகவும், 1000 புத்த குருமார்கள், 10,000 பௌத்த மடாலங்கள். இப்போ பௌத்த மடாலங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்க. அப்போ அவர் அவருடைய காலத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்தது தான் அர்த்தம். சரிங்களா? இப்போ பல்லவரோட அம்சம் தானே அவர் இருந்தது என்றும், பௌத்தமயமாக இருந்ததாக காஞ்சி பௌத்தமயமாக இருந்ததாக தெரிவிக்கிறார். சரிங்களா? இருந்தது என்றும் தெரிவிக்கிறார். சரிங்களா? சின்ன கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் எழுத தந்தால் நீங்கள் பௌத்தமயமாக இருந்ததாக தெரிவித்த. சரிங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. வரலாற்று ஆவணங்கள், அதாவது குறிப்புகள், வரலாற்று ஆவணங்கள். தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாற்று பாடப்புத்தகம், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தமிழ். இங்கே தமிழ் விட்டுட்டுனா வெரி குட். சார் ஓகே, பரவாயில்ல, நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தமிழ் பாடப்புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி பாடப்புத்தகங்களில் 1ஆம் நரசிம்மவர்மன் காலத்தில் பௌத்த மதம் அதன் புகழின் உச்சநிலையை அடைந்தது என்பது எனவே உண்மை. எனவே இவ்வாக்கியம் 100% சரி. எனவே இவ்வாக்கியம் சரி. சரிங்களா? எனவே வாக்கியம் சரி. மறுபடியும் இதே சொல்லிட்டேனா? எனவே வாக்கியம் சரி. எனவே வாக்கியம் 1 மற்றும் கரெக்டாக சொல்லி நம்மளுக்கு ஓகே. எனவே வாக்கியம் 1 மற்றும் ஏ ஆப்ஷன் சரி, சி 1 மற்றும் 2 சரி என விடையளித்த அனைவருக்கும் கருணை மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது விளக்கம். பௌத்த மதமானது களப்பிரர்களின் காலமான கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரையான காலத்தில் தழைத்துவங்கி வளரத் தொடங்கியது. ஆனால் இக்காலகட்டத்தில் அதிகப்படியான வரலாற்று ஆவணங்கள் கிடைக்கப்பெறாததால் இதனால் இக்காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் காஞ்சிபுரத்தை மையமாக கொண்ட பகுதியில் புத்த அறிஞர்கள், புத்த தத்தர், புத்த கோசர், போதி தர்மர் இருந்தனர். போதி தர்மர் தான் தர்ன்னு போட்டனா, சரி பரவாயில்ல, போதி தர்மர் தான் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இருந்தனர். மேலும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, குண்டலகேசி போன்ற காப்பியங்கள் இவர்களது காலத்தில் தான் இயற்றப்பட்டது. அதன் பின்னர் சிம்ம விஷ்ணு, உலகின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட சிம்ம விஷ்ணு 570 ஆட்சிக்கு வந்தார். இவருக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த 1ஆம் மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 சமண மதத்திலிருந்து அப்பரால் சைவ மதத்திற்கு மாறினார். இப்போ எங்கள் கொஷினில் சைவன் கேட்டிருந்தா கூட நான் சொல்லலாம், அவங்க சைவ மதம் ஒழிஞ்சதுன்னு சொல்லலாம், இல்லை தானே? இவர் சமண மடாலயங்களை அழித்து சைவ கோயில்களாக மாற்றினார். பௌத்த மடாலயங்களை அழித்ததாக வரலாற்று குறிப்புகள் இல்லை. இருப்பினும் இவரது மத்தவிலாச பிரகசனம் என்னும் வடமொழி நாடக நூல் குடிகாரர்களின் மகிழ்ச்சி பௌத்த மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கில் அமைக்கப்பட்டது. அக்காலகட்டத்தில் பௌத்த மந்த நிலையை அடைந்தது எனலாம். பின்னர் ஆட்சிக்கு வந்த இவரது மகன் 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன் 630-668 சீன பயணி இவான் ஷுவாங் காஞ்சிபுரம் வருகை தந்தார். அவர் தெரிவித்த கருத்துக்கள், குறிப்புகளுக்கான சான்றுகள் உள்ளன. வஜ்ரபோதி எனும் பௌத்த துறவி பல்லவ அரசவையை அலங்கரித்தார். இவர் சீனாவுக்கு போயிட்டு இருப்பார், அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் நம்ம போட்டால் போதும். அடுத்தது, திண்ணகர் அறிஞர் நாலந்தாவில் பணிபுரிந்தார். தர்மபாலர் காஞ்சியிலிருந்து நாலந்தா சென்று அதன் தலைவராக இருந்தார். ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இங்கே வந்துச்சா ஓகே போன்ற சான்றோர்கள் கல்வி பணியில் ஈடுபட்டனர். இவான் ஷுவாங்கின் குறிப்பில் தாம் மேல் படிப்புக்காக நாலந்தாவிலிருந்து காஞ்சி வந்து தங்கி படித்ததாக தெரிவித்தும் இங்கு சீனா, இலங்கை, மியான்மர் நாட்டு மாணவர்கள் வந்து தங்கி பயின்றனர் என்ற குறிப்புகளும் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு. பௌத்த மதத்தின் கொடைகளே பள்ளிகள் மற்றும் தெற்றிப்பள்ளிகள். சரிங்களா? அப்போ தெற்றிப்பள்ளிகளும் உங்களை திண்ணைப்பள்ளிகள் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க என கூறியுள்ளார். திருநாவுக்கரசு என்ன சொல்லியிருக்காருங்க, கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்றும். இவான் ஷுவாங் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் தான் இருக்குது, இந்த ஓரமாக எழுதிட்டேன், அதை அவங்க டைப் பண்ணும்போது பக்காவாக டைப் பண்ணிவிடுவாங்க, உங்களுக்கு அது புரியாது, அதுதான் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இவான் ஷுவாங் புத்தகயா, சாந்தி ஸ்தூபி போன்ற 7 புனித தலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாரு, காஞ்சியை சொல்கிறார். சரியா? காஞ்சியை கூறியுள்ளார். அதுக்கு பார்க்கலாம் வாங்க. இப்போ இவங்களாம் சொல்லிட்டாங்க. முதலாம் ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அது மட்டும் நாட்டியட்டாங்குடி கிராமத்தில் 1.3 மீட்டர் உயரமுடைய பத்மாசன கோல புத்தரின் சிலை கிடைத்துள்ளது.
மணிமேகலை தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்தார். காஞ்சி பற்றி மணிமேகலையில் முழுமையாக கூறப்பட்டுள்ளது. காஞ்சியில் முடிச்சா மகேந்திரவர்மன் காலத்தில் பௌத்தம் மந்த நிலையில் இருந்தாலும் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் புகழின் உச்சநிலையை அடைந்தது. இதன் பின்னர் இரண்டாம் நரசிம்மவர்மன் 691 728 காலத்தில் காஞ்சி கைலாசநாதர் கோயில், மாமல்லபுரம் கடற்கரை கோயில், பனமலை தாளகிரீஸ்வரர் கோயில் என இந்து மதம் மற்றும் ஆரியமயமாதலின் தொடக்கமாகவும் சமஸ்கிருதம் ஆதரவு விளக்கப்பட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பௌத்தம் வீழ்ச்சியடைய துவங்கியது. அதன் பின்னர் இரண்டாம் பரமேஸ்வரன் 728 731 ஆட்சிக்கு பின்னர் இவர் பிற்கால பல்லவ மன்னர்களின் நேரடி வாரிசாக வந்த மன்னராவார். அவருடைய அந்த பல்லவ மரபு முடிஞ்சிடும். சரியா? இவரை தொடர்ந்து வந்த முதலாம், இரண்டாம், மூன்றாம் நந்திவர்மன் போன்ற மன்னர்கள் முழுமையாக சைவம் மற்றும் வைணவத்தை ஆதரித்தனர். மேற்கண்ட எனது விளக்கத்தின்படி பௌத்த மதம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் செழித்துவங்கியது. எனவே வாக்கியம் 2 யாருடைய காலத்தில் பௌத்தம் செழித்துவங்கியது அல்லது யாருடைய காலத்தில் வீழ்ச்சியடைய துவங்கியது என வினா அமைத்திருந்தால் குழப்பமின்றி விடையளித்திருக்க முடியும். எனவே இவ்வினாவிற்கு 1 மற்றும் 1 சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி என விடையளித்த அனைவருக்கும் கருணை மதிப்பெண் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். அதாவது பிற்கால அந்த மன்னர்களுக்கு அப்புறம் தான் அது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனால் பல்லவ காலத்தில் அது இதுவாக இருக்குது. இதுக்கான ப்ரூஃப்லாம் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுதான் நான் எழுதியிருக்கேன், எந்தெந்த புக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த புக்கு காட்டுறேன் பாருங்கள். தமிழ் ஸ்கூல் புக்கு கூட நான் இல்லை, எல்லாத்தையும் போட்டு ஆகிட்டேன், பார்த்துங்க. ஏன்னா நமக்கு ப்ரூஃப் காமிக்கணும்ல, காமிச்சா தான் நம்புவாங்க. அதனால் தமிழ் புக்கையும் நான் கொண்டு வந்து வச்சுட்டேன், எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சுட்டேன். தமிழ் 11th 12th அதுலேயுமே இருக்குது, அதனால் அதையும் எடுத்து வந்து வச்சுருக்கேன். இது தமிழ் புக்கு, ஓகேவா? இது 11th ஹிஸ்ட்ரி, இது தமிழ் 11th புக்கு, அடுத்தது 12th புக்கு. இப்போ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், தெளிவாக வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள், சூப்பராக பக்காவாக வச்சுருக்கிறது தான் மயிலசினி, வேங்கடசாமி, சரியா? சமணம், பௌத்தம், தமிழ் எல்லாமே பக்காவாக எழுதியிருக்காரு. இந்த 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 ப்ரூஃபை நமக்கு கண்டிப்பாக கொடுத்தோன்னா நமக்கு மார்க் கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் 2 அதாவது ஏவுக்கும் கிடைக்கும், சிக்கும் கிடைக்கும். அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. அவநம்பிக்கையில் இருந்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் நம்ம பண்ண போகிறோம், மார்க் அடித்தா நம்மளுக்கு சந்தோஷம், சரிங்களா? நான் கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு நாள் ஒதுக்கிட்டேன், ஓடி போயிடுச்சு எனக்கு. ஆனால் இதை உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். ரொம்ப சிரமப்பட்டு தான் ரெடி பண்ணேன். சொல்ல வந்துட்டேன், என்னோடய சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்காக நான் வேலை செஞ்சுட்ருக்கேன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.